ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜி முகமது சம்ஷுதீன். இன்னைக்கு நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, சொல்லும் போதே எனக்கு சிரிப்பாகவும் வருது, உள்ளுக்குள்ள ரொம்ப ஆத்திரமா இருக்கேன். சரியா? நம்ம விஜய் டிவி நீயா நானால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, தெருநாய்களை அப்புறப்படுத்துவது சம்பந்தப்பட்ட அற்புதமான ஒரு விவாதம். என்னால ஓடிட முடியும், புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது, சுடிதார் போட்ட பொண்ணு ஓடும், பேசானவங்களாகட்டும் ஒரு குழந்தையாகட்டும். அப்ப அவங்க என்ன பண்ணும்? எத்தனை பேர் பேசினாங்கிறத விட எப்படி பேசினாங்கிறது ரொம்ப ஹைலைட் ஆயிருச்சு. அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்ல நீங்க என்ன பண்ணீங்க, நல்ல நாயலா ஏனா இந்த ஏ செக்ஷன் பசங்க எல்லாம் என் பசங்க, டி செக்ஷன் என் பசங்க இல்ல. அதுல கோபிக்கிற இந்த நபர் தான் பேசுனது வேற லெவல். நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்போ என்ன கடிச்சு விடுமே, உங்களுக்கு கண்டிப்பா கடிக்கும். அது ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தமிழ்நாடு தங்க இனத்தை பாதுகாப்பு. உண்மையிலேயே இன்னைக்கு வீடியோல இதை பேசியே ஆகணும். பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டீங்களா? அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதலாவதாக இந்த இடத்துல பேச நான் பயப்படுறேன். உண்மையிலேயே ராபிஸ் தொற்றால பாதிக்கப்பட்ட நாய்களிடமிருந்து நம்மளை காப்பாற்றுவதை விட இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட இருந்து முதல்ல நம்மளை காப்பாத்திக்கணும் சார். தெருல இருக்க டாக் அப்படின்னா அது ஒரு மாதிரி நீட் ஹெல்ப். சத்தியமா எனக்கு நாயை பத்தி எல்லாம் பயம் இல்ல, இவங்க மேலதான் எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு அவ்வளோ லவுடா இருக்கும் கத்துறது. எனக்கு தெரிஞ்ச விஷம் இவங்களுக்கு தான் ஜாஸ்தியா உடம்புல ஏறி இருக்குன்னு நான் சொல்லுவேன். சார், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இவர்கள் அனைவர்களுடைய குணமும் எனக்கு தெரியும். நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பெட் லவர்ஸ் உடைய பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணிருக்கிறேன். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இவர்களிடத்தில் இருக்கவே இருக்காது. எல்லா நாயும் நடந்து போறோம்னா பின்னாடி கடிக்குமா என்றால் கிடையாது. என்னுடைய ஓனர் கிட்ட ஒரு பெட் ஃப்ரெண்ட்லி கஃபே இருந்தது. அதுல நான் வேலை பார்த்தேன். சார் 8 மணி நேரம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் வாங்கிக்கிட்டாங்க சார். அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்கறேன். எனக்காக கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் காட்ட மாட்டாங்க சார். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க வீட்டுல 3 டாக்ஸ், அது தெருவுல அலைஞ்சுக்கிட்டு இருந்த டாக், அதை கொண்டுட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு அதுக்கு ஏசி ரூம், அது ஆன் ஆஃப் பண்றதுக்கு தனியா ஒரு ட்ரைனரை வச்சு ஆன் ஆஃப் பண்ணுமா. அது உள்ள வந்தா வெளியே போனா ஆன் ஆஃப் பண்ணுமா. ஏகப்பட்ட விஷயம் சார். அது தலையில தேய்ச்சி குளிக்க ஷாம்பு மட்டுமே 4500 ரூபாய் சார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒவ்வொரு நாய்க்கும் ஹேர் கட் பண்ணி மசாஜ் பண்ணி விடுறதுக்கு 5000 ரூபாய். பேக்கேஜ் எல்லாம் போட்டு 10,000 ரூபாய்க்கு 3 நாயை கூட்டிட்டு வந்து அழகா வெட்டிட்டு போவாங்க சார். பார்க்கும்போது எனக்கு போறாமையா இருக்கும். நான் முடியெல்லாம் இப்படி வளர்த்து தாடியெல்லாம் வளர்த்து போய் நிற்பேன். ஏன் வெட்ட போனா 100 ரூபாய் கேட்பானே, தாடியை வலிக்கிறதுக்கு 50 ரூபாய் கேட்பானேன்னு. ஏன்னா நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சத்தியமா சொல்ற, மனிதாபிமானமே இவர்கள் கிட்ட இருக்கவே இருக்காது. தொடர்ச்சியாக நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, கரெக்ட். அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூயன்ட் பீப்பிள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. அதுவும் பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு. என்னுடைய கஃபேக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபேமஸான ஒரு பெட் கிளினிக். அந்த பெட் கிளினிக்ல கிளீனிங் வேலை பார்த்த ஒரு அக்கா, எனக்கு ரொம்ப அவங்களை பிடிக்கும். ஒரு நாள் அழுவே ஏன்க்கா அழுவுறீங்கன்னு கேட்டேன். ஒரு நாய் அவங்க வயித்துல கடிச்சிருச்சான். வயித்துல கடிச்ச உடனே சாரி என் பையன் திடீர்னு கடிச்சிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்களாம். எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். கடிச்சதுக்கு ஒரு சாரி சொன்னா வயித்துல கடிச்சதுக்கு சரியா போயிடுமா? அந்த இன்ஜெக்ஷனுக்கு காசு யாரு கொடுக்கறது? அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அந்த நேரத்துல அவங்க சேலரி கட் ஆகுமே, அதை யாரு கொடுக்கறது? ரொம்ப கஷ்டங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒன்னத்துலயும் நம்மள அரையணும்னு தோணும். அதுல இந்த மனுஷன் சொல்றாரு, நீங்க ஏன் சார் போகணும்? எனக்கு உண்மையிலேயே எனக்கு குபீர்னு சிரிப்பு தான் வந்துச்சு. அதே சமயத்துல உள்ளுக்குள்ள ரொம்ப கோபமும் வந்துச்சு. நாய் கத்துதான், ஒவ்வொன்னு கத்துமா. எனக்கு சிரிச்சு வயிறு புண்ணா போயிட்டு. ஆக்சுவலி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் முதல் மனநல காப்பகத்துல சேர்க்கணுமே தவிர நாய்களை பின்னாடி அடைச்சுக்கலாம். முதல் இவங்களை அடைச்சு வைங்க, அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. உண்மையிலேயே இந்த மனிதர் சொன்னதுதான் உண்மை. ஏன்னா பயப்படுது அரசாங்கம். நம்ம விலங்கினத்தை துன்புறுத்ததாக இந்த சமுதாயம் நம்மளை குத்திருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, பதட்டத்துல அரசு முடிவுகளை எடுக்க முன்வர பயப்படுது. இவர்களால தான். கேட்டு நாங்களும் அமைதியா இருக்கணுமா? நீ வாய் மூடிட்டு இருக்கணுமா தாயே? ஏன்னா செத்து போன உயிரெல்லாம் உன்னால கொடுக்க முடியாதுல்ல. கேட்கிறாப்ல, ஏமா உன்னுடைய டாக் உன்னுடைய ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக் உன்னுடைய கண்ட்ரோல் தானே? ஆமா. அப்போ அது கடிச்சா நீ பொறுப்பு ஏத்துப்பியா? ஏத்துக்க மாட்டேன். அப்போ போயிடணும். வேற ஏதாவது வார்த்தை எனக்கு வாயில வந்துடும். இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, பெரும்பான்மையாக இந்த மாதிரி டாகால யார் பாதிக்கப்படுறா? கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? உடச்சே பேசும். கஷ்டப்பட்ட ஏழைப்பாளைகள் தானே பாதிக்கப்படுறாங்க. பணக்காரர்கள் தான் நடந்தே போறது. அது பெருமையா சொல்லுது. அதான் நான் தெரியாம கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர்களை எல்லாம் 4 கடி கடிச்சிட்டு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்ப நான் தெரியும் இல்லையா, அவர்கள் வீட்டுல இறப்புன்னு ஒண்ணு வந்தா
இல்ல இந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்கள்னு ஒண்ணு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நடந்தா கொஞ்சமாச்சு திருந்துவாங்கல்ல. டாக்ஸி வந்து அக்கமிடேட் பண்றதுக்கு இடத்துக்கு க்ளீன் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. இல்ல ஷெல்டர் ஃபர்ஸ்ட் புக் பண்ணட்டுமா, அது இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா, அது பாத்துக்கிறதுக்கான ஸ்டாஃப்ஸ் வைக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. விட்டுனா தாஜ் கொரமெண்டல்ல வந்துட்டு ரூம் போட்டு கேட்பாங்க போல இருக்கு நாய்க்குட்டிகளுக்குலாம். தெருநாய் அடைக்கிறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தரட்டுமா தங்கம்? ஓகேவா? ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறது ரைட்ஸ் இருக்குன்னா என் சொந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? அதான் அண்ணா அழகா கேட்டாரு. எப்ப ரோட்ல திரியக்கூடிய நாய்க்கே நீ இவ்வளவு பாக்குறியே, இவ்வளவு எல்லாம் எதிர்பார்க்கறியே, தன்னுடைய சொந்த பிள்ளைங்களை கடிச்சு உயிர் இழக்குது, அவங்க துடிக்க மாட்டாங்களான்னு கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குதா? எப்படிமா நீங்க இவ்வளவு தைரியமா நீங்க பேசுறீங்க? ஒரு நாயை பத்தி இவ்வளவு இறக்கம் படுறீங்களே, அந்த நாயால எத்தனை உயிர் சாவுது, அந்த உயிரை பத்தி ஏதாவது கொஞ்சம் சார் எனக்கு தெரியும் சார், என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நிறைய பார்த்திருக்கேன் சார். அர்ஜென்ட்டுக்கு காசு கேட்டா கூட, ஒரு காய்ச்சலுக்கு காசு கேட்டா கூட இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கரெக்டா நோட் பண்ணிப்பாங்க சார். ஆனா நம்ம அப்படி இருக்க மாட்டோம். ஆனா அவங்க அதே ஆட்கள் ஒரு நாய்க்குட்டிக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி, நான் ஒரு நாய்க்குட்டியை வந்துட்டு ரோட்ல பார்த்து எடுத்து அவன் பொய்யே சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கால் உடஞ்சிருச்சு, அதுக்கு ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போகணும், ஏதாவது தர முடியுமா அப்படின்னு கேட்டா உடனே 500 1000 ஜிபேல அனுப்புவாங்க சார். மனிதாபிமானம் மற்றவர்களுக்கு உயர்நேயம் இருந்து என்ன பிரயோஜனம்? இதுதான் உங்க ஜீவ காருண்யமோ? எவ்வளவு வேதனை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியவே இல்லைங்க இவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னா. அது வந்து நாய்க்கு தெரியாது, அதனாலதான் சொல்றேன் தெரியாத நாய் வெளியே இருக்கீங்க பிஹேவியர் புரிஞ்சுக்க. அதான் சொல்றேன் உங்களுக்கு கான்செப்ட் ஓப்பனா சொல்றேன், இவங்க டாக் லவர்ஸ், அனிமல் லவர்ஸ், பெட் லவர்ஸ்னு இருக்காங்க இல்லையா, உண்மையிலேயே இவங்க லவர்ஸ் இல்ல, லூசர்ஸ். அந்த அம்மா ஒரு அம்மா சொல்லுது இல்ல, நான் தனியா இருக்கேன், எனக்கு 4 குழந்தைங்க இருக்குது, 4 பெட்ஸை நான் வளர்க்குறேன். ஆக்சுவலி இதுதான் உண்மை. மனிதர்களை வெறுத்து மிருகங்களோடு வாழ பழகிப்பாங்க. உண்மை. நான் பார்த்திருக்க நிறைய பேர். Still I'm single because I feel and நான் 4-legged animals என் குழந்தைங்க நினைக்கிறேன். தப்பா சார்? மேடம் உங்க குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க இங்க. இது ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போய் டாக்டரை பார்க்கணும். மிருகங்களோட அஃபெக்ஷன் இருக்கிறது காரணம் என்னன்னா, மனிதர்களை நம்பாம, மனிதர்களை பிடிக்காம, மனிதர்களை வெறுத்து, அதுதான் கரெக்டான வார்த்தை, மனிதர்களை வெறுத்து மிருகங்களின் மீது பாசம் காட்டுதல். இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையில பரிதாபப்படுறதா, இல்லைன்னா கோபப்படுறதா, இல்ல ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் சேர்க்கிறதானே தெரியல. உண்மையிலே அண்ணன் கோபிநாத் அவர்கள் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்துட்டு நீங்க வெளியே கொடுக்கும்போது மக்கள் பாக்குறாங்க, பார்த்து நிறைய விஷயங்களை நம்ம பேசுறது தவறுதான், இந்த பொண்ணு இப்படி பேசக்கூடாதுன்னு டாக் லவர்ஸே, பெட் லவர்ஸே பேசுறாங்க இன்னைக்கு. அவேர்னஸ் ப்ரோக்ராம் வழியா நாய் நம்ம புரிஞ்சுக்கிறது, நாய் நம்மள புரிஞ்சுக்கிறதுங்கிற ப்ராசஸ்லாம் நடக்க எவ்வளவு காலம் ஆகும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே கோபிநாத் அண்ணன் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. உண்மையிலேயே அது Can be a year, can be 2 years. ஒரு 2 வருஷத்துக்குள்ள இந்த இன்னைக்கு என்ன கூடிய ஸ்கூல் போற பிள்ளைங்க கிடைக்கிறது, பெரியவங்க கிடைக்கிறதுலாம் வாழ்நாளினுடைய சாதனைகள் தான். இந்த ஆட்கள் எல்லாம் கூட்டு வச்சு வருத்தது தான். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விவாதத்துல. என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். ஒரு குழந்தை இறந்த விஷயத்தை பத்தி ஒரு தந்தை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துச்சு. உங்க ஆட்டோல உங்க பையனை கூட்டு போறப்போ நானே அழைச்சிட்டு போகும்போது சார். இப்போ நடந்து 10 நாள் ஆகும் சார். ஆனா அதற்கு ஒரு லேடி சொல்லுது, எனக்கு 2 வாட்டி 2-வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய். இதே மாதிரி நானும் பைக் ஓட்டும் போது ஒரு குழந்தை நடுவுல வந்து விழும், எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். அப்படி குழந்தை நடுவுல வந்து விழுந்தா அதற்கு பொறுப்பு அந்த பேரண்ட்ஸ் ஏத்துப்பாங்க சார். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்ப அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல. அதே மாதிரி நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க இல்லையா, அந்த நாய்கள் கடிச்சா நீங்க அதற்கு பொறுப்பு ஏத்துப்பீங்களா? ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? ஆக மொத்தத்துல சும்மா போற போக்குல நாய் லவர்னு சொல்லிட்டு போறது இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. இல்ல நான் அதுதான் I completely condemn this. I completely condemn this. ஆனா அந்த நாய் கடிச்சிச்சுன்னா இது எங்க நாய் கிடையாதுப்பா, சோறு வச்சு அதை தின்னுச்சுங்கிற மாதிரி கடந்து போறது எவ்வளவு அழகா இருக்குது உங்க பேச்சு சார். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகம் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமானதுதான். உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களுக்கானதுதான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கானதுதான் நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல கொரோனாவை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அன்னைக்கு முதல் வேவ்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். பேரண்ட்ஸ் கிட்ட கூட காட்ட மாட்டாங்க, கட்டின மனைவி கிட்ட காட்ட மாட்டாங்க, குழந்தை கிட்ட காட்ட மாட்டாங்க. அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், போன் கால்ஸ் வரும், உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, உங்க மனைவி இறந்துட்டாங்க, உங்க குழந்தை இறந்துச்சு, உங்க பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் தான் வரும். அவங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க. இவங்களும் கேட்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. எனக்கு தெரியும் ஒரு பிராமண குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. ஏன்னா அப்ப SDPI கட்சி தான், இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்லாம் இருக்கு இல்லையா, தமுமுக, இவர்கள் தான் வந்துட்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த உடல்களை அடக்கம் செய்தார்கள். அந்த நேரத்துல அந்த பிராமண குடும்பம், அது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரர்களுக்கு சொந்தமான ஒரு குடும்பமா இருப்பினும் கூட தமுமுகவுக்கோ SDPIக்கோ கால் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி அடக்கம் பண்ணணும்னு சொல்லி உடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கே போய் அடக்கம் பண்றதுக்கு அந்த டெட் பாடி எடுத்துட்டு போய் எல்லா ப்ரொசீஜரும் படி அடக்கம் பண்ணாங்களாம். இது தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? ஏன் சொந்த பந்தம் தானே, சாதிசனம் தானே, எல்லா வகையிலும் நீங்க வந்துட்டு நெருங்கினவர்கள் தானே, நீங்க போக வேண்டியதானே, செத்து போயிருவோமே. ஆக மொத்தத்துல செத்துருவோங்கிற பட்சத்துல பெத்தவளா இருந்தாலும் சரி, கட்டினவனா இருந்தாலும் சரி, பெத்ததா இருந்தாலும் சரி, அன்னைக்கு கொரோனாவில் ஒரு படி தள்ளி வச்சோமே, எதற்காக? உயிர் மீது இருக்கக்கூடிய பயத்துக்காக. ஆனா இந்த மிருகம் மேல இருக்கக்கூடிய பயம் ஏழைப்பாளைகளுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க தானே நடந்து போறாங்க, சைக்கிள்ல போறாங்க. நீங்க கார்ல, ஏசி கார்ல கதவை மூடிக்கிட்டு கண்ணாடியை இழுத்து போத்திக்கிட்டு போறீங்களே, உங்களுக்கு எப்படிமா பயம் வரும், பதற்றம் வரும்? எங்களுடைய நிலையை உங்களுக்கு எப்படி நாங்க உணர்த்த முடியும்? உங்களுக்கு என்ன புரியும்? எல்லாம் ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லாம் ரேபிஸ் வேக்சினுக்காக வந்து நிப்பாங்க. பாதிக்கப்படுறதெல்லாம் ஏழைப்பாளைகள் தானே. ஒரு ரேபிஸ் வந்து 96% பிரைமரி கேசஸ்க்கு ஒரு எமர்ஜிங் டிசீஸா வந்துட்டு இருக்கு. அதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்க மாட்டீங்க. உண்மையிலேயே நீங்கள் பேசுகின்றதை எல்லாம் பார்க்கும் பொழுது
உங்களிடத்தில் நாய் படாத பாடுபடுகிறது என்பது நல்லா தெரிய வருது. எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? எனவே இந்த மாதிரியான முட்டாள்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சமயம் எனக்கு சிரிப்பாகவும் வருகிறது. அதே சமயத்துல பாதிக்கப்பட்ட அந்த ஜீவனுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய முடியும்னா தயவு செஞ்சு செய்யுங்க. கருணை கொலை என்ற பேரில் எல்லா வகையான நாயை நம்ம அழிச்சிடக்கூடாது. இப்ப நாய் போயிடுச்சுன்னா அந்த இடத்த ஏதாவது ஒரு தெரு விலங்கினம் வந்துட்டு ஆக்குப்பை பண்ணும். ஏன் அது ஒரு பூனையா இருக்கலாம். அப்புறம் பூனைக்கும் இந்த மாதிரி ராபிஷ் பூனைக்கும் பரவும் இல்லையா, பூனைக்கும் வந்துட்டு தாக்கப்படுதுங்கிற பட்சத்துல பூனையுமே நம்ம வந்துட்டு கொலை பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது மங்கி ஒரு மங்கியும் கொலை பண்ணிடுவோம். இப்படி வரது எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு கடைசியில நீனும் நானும் மட்டும் இருந்து இந்த உலகத்துல என்ன தெளிக்க போறோம்? சரியா? அதுவும் என் கேள்விதான். சோ அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுப்போம். பாதிக்கப்பட்ட நாய்களை தயவு செஞ்சு அப்புறப்படுத்துங்கள் அல்லது கருணை கொலை செய்யுங்கள். அது உண்மைதான். சரியா? அதுல மாற்று கருத்து இல்லை. குறைந்த அளவு பாதிக்கப்பட்டதை குணப்படுத்த முடியுங்கிற பட்சத்துல குணப்படுத்துங்க. எகிப்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராபிஸ் தொற்றை குறைக்கிறதுக்கு இல்லாம ஆக்கிறதுக்கு இன்ஜெக்ஷனை கன்ல ஏத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய கன்னை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காங்க திருநாய்களை. நான் வீடியோக்கள் பார்த்தேன். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு மனித உயிரையும் காப்பாத்துங்க, அந்த வாயில்லாத ஜீவனையும் காப்பாத்துங்க. இப்படி பேசுவீங்களா? அதை விட்டுட்டு நீங்க எதுக்குங்க நடுராத்திரி போறீங்க? என்னமோ வந்துட்டு காவல்துறை அதிகாரி மாதிரி அந்த நாயை பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒரு பிஸ்கட் பாக்கெட் போட்டா அது உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க போது இவன் போயிட்டு பேசாப்ல திருடிட்டு வர போறான். திருடனுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கட் போட்டா நாய் கடிக்காதுங்கிறது கூட தெரியாம இருக்க போது. ஒரு தெருவுல ரெகுலரா வந்துட்டு ஒரு திருடன் திருட வரானா எத்தனை நாய் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு எத்தனை பிஸ்கட் போடணும்னு தெரியும். எவ்வளவு மணி நேரத்துல அது குலைக்கணும்னு தெரியும். தினமும் வர கஸ்டமர் தானேன்னு மூடிக்கிட்டு நாய் இருக்கும். காமெடி பண்ணாம எந்திரிச்சு வேலையை போய் பாருங்க. உண்மையிலே கோவம் வருது எனக்கு. ஆக்சுவலி அதை விட ஸ்டீப்பு ஜாஸ்தியா வருது. திருந்தட்டும். இவர்கள் எல்லாம் இப்ப வீடியோக்குள்ள உட்காந்து பார்ப்பாங்க, கீழே திட்டுறது, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் பார்த்தாவது கொஞ்சமாச்சும் அந்த மூளையில ஏறுதான்னு பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறேன். அதுவரை தற்காலிகமாக தங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தோழன், அன்பு நண்பன் விஜய் முகமது ஷம்சுதீன். நன்றி, வணக்கம்.